அடுத்து வந்து ஃபேஸ் மாடுலேஷன் பார்க்க போகிறோம். ஃபேஸ் மாடுலேஷன்னா எகைன் என்னன்னா, ஃபேஸ் மாடுலேஷன்னா ஃபேஸ் ஆஃப் தி கேரியர் சிக்னல் வந்து சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி மாடுலேட்டிங் சிக்னல். இப்போ வந்து சி ஆஃப் டி ஈக்குவல் டு ஏசி காஸ் ஒமேகா சிடி ப்ளஸ் 5. ஸோ இப்போ வந்து ஒமேகாங்கிறது என்னதுன்னா 2πf. ஸோ ஏசி காஸ் 2πf இன்ட்டு டி ப்ளஸ் 5. ஸோ இப்போ இதில் வந்து ஃபேஸுங்கிறது இதுதான் இந்த பார்ட்டு. ஸோ ct ஈக்குவல் டு சி ஆஃப் டி ஈக்குவல் டு ஏசி காஸ் 5t. ஸோ காஸ் 5tன்னு சொல்கிறோம். இந்த 5 ஆஃப் டிங்கிறது தான் வந்து 2πft ப்ளஸ் 5. ஸோ ஃபார் ஃபேஸ் மாடுலேஷன் 5 ஆஃப் டிங்கிறது என்னென்னா 2πft ப்ளஸ் கேபி இன்ட்டு 5t அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நம்ம அதில் வந்து பார்க்கும்போது இந்த கேஎஃப்னு போட்டிருந்தோம், இதில் வந்து கேபின்னு சொல்லுவோம். ஸோ கேபிங்கிறது வந்து ஃபேஸ் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஃப்னு இருந்துச்சு. அது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் ப்ளஸ் பர் வாட்னு சொல்லுவோம். ரேடியேஷனா அந்த ஃபேஸ் ஆங்கிள் ஷிஃப்ட்டை வந்து நார்மலாக மெஷர்டு பை ரேடியேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 20 டிகிரி தள்ளி இருக்குது, 30 டிகிரி தள்ளி இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரேடியேஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம போனதில் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் இருந்துச்சு ஆக்சுவலாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் இருக்குது. எக்ஸ் ஆஃப் டி மாடுலேட்டிங் சிக்னல் வந்து டி பை டிடி ஆஃப் அப்படின்னா டெரிவேட்டிவ்னு அர்த்தம். டி பை டிடி ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் இது வந்து அப்படியே வந்து ஃப்ரீக்வன்சி மாடுலேட்டருக்கு போச்சு, இப்போ வந்து ஃபேஸ் மாடுலேட்டருக்கு போகுது. ஸோ இந்த கேரியர் சிக்னல் போகுது, ஃபேஸ் மாடுலேட்டட் வேவ் ஃபார்ம் வந்து வருது. ஸோ எகைன் திருப்பி சொல்கிறேன், அப்படியே நம்ம பார்க்கும்போது ஃப்ரீக்வன்சியை பார்த்தோம், இப்போ வந்து ஃபேஸை பார்க்குறோம். ஃபேஸ் அப்படின்னா என்னென்னா இந்த வேவ் ஃபார்ம் வந்து எவ்வளோ நகருதுங்கிறது தான் ஃபேஸு. இது வந்து ஒரு ஃபேஸ் ஷிஃப்டிங்னு சொல்லுவோம், இது ஒரு ஃபேஸ் ஷிஃப்டிங்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து பார்க்குறோம், இதுதான் வந்து அந்த ஃபேஸோட ஆங்கிள். ஸோ வந்து சி ஆஃப் டி ஈக்குவல் டு ஏசி இன்ட்டு காஸ் ஒமேகா சிடி ப்ளஸ் 5. ஒமேகாங்கிறது 2πft ப்ளஸ் 5. ஸோ இந்த ஃபேஸ் ஷிஃப்டிங்க்கு வந்து கேபிங்கிறதா வந்து ஃபேஸ் சென்சிட்டிவிட்டின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வேவ் ஃபார்மில் பார்க்கும்போது அந்த ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனில் பார்க்கும்போது இந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்துச்சு, இங்கே வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்துச்சு. இது வந்து டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்கும். 5 ஆஃப் டி பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியாக இருக்கும், நெகட்டிவில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வேவ் ஃபார்மும் அந்த வேவ் ஃபார்மும் டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரியர் வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஃபேஸ் மாடுலேட்டட் வேவ் வந்து லேகிங்கில் இருக்கும், இங்கே இந்த போர்ஷனில் வந்து லீடிங்கில் இருக்கும்.